ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிட் பேபி எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட் 5க்குள்ளே போகலாமா? எபிசோட் 5 ஸ்டார்ட் ஆகும்போதே அவனை கண்டுபிடிக்கிறேன்னு, என்ன விளையாடுறியா? நீ சொல்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பீட்டு சொல்கிறான். எவ்வளோ கஷ்டமானாலும் என்கிட்ட நடக்காதுன்னு பேப் சொல்கிறான். சரி, நானே போய் அப்போ பார்க்குறேன்னு கென்ட்டா சொல்ல, நீ எப்படி தனியாக போக முடியும்? டோனி கிட்ட மாட்டினா அவ்வளோதான்னு சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டோனியை பற்றி எனக்கு தெரியும், அவன் என்ன மாதிரி மூவ் பண்ணுவான், ஸோ நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. பீட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, பார்த்து பண்ணுங்கடா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து நார்த்து தான் காட்டுறாங்க. நார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஆலனும் டீனும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்கு டீன் சொல்கிறான். சரி, நான் போய் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் சோனிக்கு அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆலனும் சோனிக்கும் இதை பார்த்துட்டு டீப்பாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க, இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று நார்த்து பையன் கேட்டான். நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. சோனிக்கு அவனை வேணும் தான் அவாய்ட் பண்ணுறான்னு அவனுக்கு தோணுது. அதனால் ரொம்ப அப்செட் ஆகிட்டா இதை கேட்ட உடனே. அப்புறம் அங்கே லேபில் தான் காட்டுறாங்க. கிறிஸ் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பீட் அந்த இடத்துக்கு வரான். பட் ஆக்கிறது நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும் அது வேறு இது வேறுன்னு சொல்ல இப்போ தான் கொஞ்சம் பீட்டுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டோனியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா, இந்த மெடிசன் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், இந்த மெடிசன் எங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சா போதும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இதை பற்றி நான் டீல் பண்ண சொல்கிறேன், ஓகேவான்னு கிறிஸ் சொல்கிறான். ஸோ ஒர்க் ஹவர்ஸில் ஒர்க்கை பற்றி பேசலாம், மற்ற டைமில் வேறு ஏதாவது பேசலான்னு சொல்லி கிறிஸ் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க கேரேஜில். அட்லீஸ்ட் ஏதாவது சின்ன வேலை பார்க்கலான்னு வந்தால் நீ வேறு உன் மேலே டவுட்டெல்லாம் கிடையாதுடா, ஏதாவது ஒரு ஒர்க் நான் பார்க்கணும்ல அதுக்காக தானே சொல்லிட்டு க்ளவுஸை மாட்டிட்டு நட்டெல்லாம் டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பின்ன இப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும், ஜிம்முக்கு போ, ஒர்க் அவுட் பண்ணு, உன் பாடியை நீ தான் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லி டீன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகிடுச்சு, எப்படியாவது போகணும் ஜிம்முக்குன்னு சொல்லி. அப்புறம் ஆலன் பேப் ப்ராக்டிஸ் பண்ணுற ஜிம்முக்கு போய் இவனும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் முடியவே இல்லை, பஞ்சிங் பேக்கில் கூட பஞ்ச் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டான். நீங்கள் ஓகேவான்னு பேப் கேட்க, ஐயோ முடியலடான்னு சொல்ல, இந்த தண்ணி குடிங்கன்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பேபு. ஐயோ ஏன்டா இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒன்றும் புரியல, இதுக்கப்புறம் என்னை நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அங்கிள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, சீக்கிரம் செத்து போயிட போகிறீங்கன்னு சொல்ல, போடா இப்படிலாம் பேசாதடா, ஏன்டா எல்லாருமே இதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு புலம்பிட்டு இருக்கான். சேம் டைம் இங்கே சார்லியும் ஜெஃப்பும் ரெண்டு பேர் ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்காக. ஜெஃப் கேட்குறான், எப்போ தாண்டா வருவாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. இங்கே பார்த்தா ஆலனால் நடக்கவே முடியல. பேப் அவனை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வரான். என்னாச்சு அங்கிள்னு ஜெஃப் ஓடி வர, பார்த்து நடந்துக்கங்க அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேப் சிரிச்சிட்டே அந்த பக்கம் போகிறான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்து நடந்துக்கங்க, நிறைய ரவுண்டு போனீங்க, நாளைக்கு எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே ஆலனை ஓட்டிட்டு ஓடி வந்து சார்லி கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு பேப் சிரிச்சுட்டு நிற்கிறான். இங்கே ஆலனால் சுத்தமாக முடியல, அப்படியே உட்காந்துருக்க. என்ன நடந்ததுன்னு கேட்க, அதுவா நான் ரெகுலராக பண்ணுவேன் தான், இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டனால ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஜெஃப் சொல்கிறான், பேப் இங்கே பாருங்கள், நம்ம உடம்பு ஒத்துழைக்காதப்ப நம்ம என்ன பண்ணாலும் அது கரெக்டாக வராது, அது நீ என்ன சொல்லாத, உன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி எங்கரான பாய் ஃப்ரெண்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும். அப்புறம் ஒன்று சொல்கிறேன், அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணால் கூட அதுவும் எக்ஸசைஸ் கவுண்டில் தான் வரும்னு சொல்லி வேணும்னே சார்லி சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே ஆலன் கையில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸை கீழே கொட்டுறான். இது சொன்னதெல்லாம் ஜெஃப் தான் வேறு போட்டு கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் மாற்றி ஊட்டி விட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு வழியாக ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அடுத்த மேட்ச் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, எல்லாருக்குமே பதட்டமாக இருக்குது போல். பேப் அப்படியே அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேப், நல்லா இருக்கும்னு தோணுது, வேணா ஒன்று பண்ணலாமா உனக்காக அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் மேலே கோலம் போடுற மாதிரி பண்ண, இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல யோசிச்சுக்கோ, நான் வேணா விட்டு கொடுக்குறேன், நான் உனக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸே தரேன்னு சொல்லி வில்லி சொல்ல, பேப் அங்கேருந்து போயிட்டான். இருந்தாலும் பேப்க்கு இவன் மேலெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, இவனை பிடிக்கவும் பிடிக்காது, இவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணுங்கிற மாதிரி போயிட்டான். அங்கே போனவுடனே ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரேஸ் ஸ்டார்ட் ஆனோடனே எல்லா காருமே போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தா நார்த்தும் சார்லியும் எப்படியாவது இந்த வில்லியை முன்னாடி விடக்கூடாதுங்கிறக்காக முடிஞ்ச அளவுக்கு ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இப்போ பேப் தான் போயிட்டுருக்கான். வில்லி அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். பட் அவனால் ஓவர்டேக் பண்ணவே முடியல. ஒரு வழியாக எப்படியோ இவனுக்கு ரெண்டு பேரையும் கடந்து பேபோட பக்கத்தில் அவன் ஃபைனல் ரேஸ்கிட்டையும் போயிட்டான். பேப்க்கு அவனை பார்த்தோன்னே செம்ம கடுப்பு, ஒரு வேளை வின் பண்ணிடுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில வேகமாக கார் போயிட்டே இருக்க ஒரு செகண்டில் டக்குன்னு வில்லியோட கார் ஸ்லோவாச்சு. பேப் பார்த்தா முன்னாடி வந்துட்டான். ஃபைனலி வின் பண்ணது பேப். யாருமே எதிர்பார்க்கல, கண்டிப்பாக பேப் தோற்று போயிடுவான்னு நினச்சாங்க. பட் இந்த வில்லி இருந்த ஸ்பீடுக்கு அவன் தான் ஜெயிப்பான்னு தான் எல்லோரும் பார்த்துட்டு பதட்டமாக இருந்தாங்க.
ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது எப்பயுமே பிட் பேப் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. கூடவே சார்லி, நார்த்து, வில்லி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணேன்னு சொல்லி சோனிக் போய் பேப் கிட்ட பேசிகிட்டு இருக்க, நார்த் அமைதியாக நின்றுருக்கான். நீ நல்லா தாண்டா பண்ண அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் நார்த்து. வேறு எதுவுமே பேசல. சோனிக் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக இருக்க, சோனிக் என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நாங்கள் எந்த சண்டையும் போடலையேன்னு சொல்லி டீன் கிட்ட அவன் சொல்கிறான். என்னாச்சுடா ஏதாவது பிரச்சனைனா அவன்கிட்ட பேசி சரி பண்ணிட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, பேப் மட்டும் அமைதியாக இருக்கிறது பார்க்குறான் சார்லி. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் பேப். பேப் என்னாச்சு நீ ஓகேவான்னு சார்லி கேட்க, ஓகே தான்னு சொல்ல, இல்லையே உனக்கு எதுவும் வலி இருக்கா ஒரு மாதிரி இருக்க, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாகவே நிற்கிறான். பட் அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கிறது அவனுக்கும் புரியுது. அவன் நேராக வில்லிக்கிட்ட போய் எதுக்கடா விட்டு கொடுத்தேன்னு கேட்குறான். நான்லாம் விட்டு கொடுக்கலன்னு சொல்ல, நீ விட்டு கொடுத்த எனக்கு தெரியும்னு சொல்ல, நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்லன்னு வில்லி சொல்கிறான். எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் வேணானா விட்டு கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்ல, நீ ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது, உங்ககிட்ட ஏதோ சென்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லுன்னு சொல்ல, நீ என்ன நினைக்கிற என்கிட்ட அந்த மாதிரி ஸ்பெஷலாக எதுவும் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வில்லி ஓவராக பேசுகிறான். பட் பேப்க்கு வில்லி மேலே டவுட் வந்துருச்சு. எனக்கு புரியுது, ஃபைனல் மூமெண்ட் வரும்போது நீ வேணும்னு தான் ஸ்லோ பண்ண, நான் முன்னாடி போகணுங்கிறதுக்காக. நான் வின் பண்ணணும்னு நீ விட்டு கொடுத்துருக்க, எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச, அப்படியாங்கிற மாதிரி வில்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு சார்லி வர, பார்த்தியா ரொம்ப நேரம்லாம் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசலப்பா, உடனே கோவம் வந்துருச்சு வந்துட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி பேப் கிட்ட சார்லியை பார்த்து பேசுகிறான். ஒன்றும் பேசல, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பேசணும்னு சொல்லி வில்லி அங்கே சார்லியை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். ஆமாம் கரெக்டாக பேப் அப்படின்னு சொல்லி பேபை பார்க்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லியை கூட்டிகிட்டு பேப் போக, என்னாச்சு உனக்குன்னு சொல்ல, நான் வேணா உன்னை ட்ரா பண்ணவா சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போயாவது லோன்லியாக ஃபீல் ஆச்சுன்னா எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் ட்ரா பண்ணுவேன்னு சொல்லி வில்லி பேச, சார்லிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவனை அடிக்கலான்னு போக, அவன் சொல்கிறதுலாம் நீ கேட்காதவா அப்படிங்கிற மாதிரி பேப் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். குட் நைட்னு சொல்ல, இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அவ்வளோதாங்கிற மாதிரி கத்திட்டு பேப் சார்லியை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிட்டான். இருந்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது வில்லிக்கு. சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க, நம்ம பீட்டு பையனும் கிறிஷும் இருக்காங்க. 2 பேர் அப்படியே அமைதியாக பேசிகிட்டு இருக்க, அந்த கெமிக்கல்ஸ் பற்றி கேட்க சொன்னேன் என்னாச்சு, ஆல்ரெடி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். உன் ஃப்ரெண்டை நம்பலாமான்னு சொல்லி பீட் கேட்குறான். நீ என்ன நம்புறேன்னா கண்டிப்பாக நீ அவனையும் நம்பலாம், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்லங்கிற மாதிரி கிறிஸ் பார்க்குறான். எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். நீ என்ன நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரில, என்னை நீ நம்புறில, உங்ககிட்ட நான் போய் எதுவும் சொல்லலை, நம்ம 2 பேரும் ஒரே போட்டில் தான் இருக்கோன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும்னு சொல்லி பீட்டுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. பட் ஒர்க்குன்னு வரும்போது எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், ஸோ அதில் என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட் சொல்கிறான். கிறிஷ் அதை கேட்டுட்டு, நீ இன்னும் இதை பற்றி கேட்டுகிட்டே இருக்க, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவன் கையை எடுத்து இவன் கை மேலே வைக்கிறான். நீயே யோசிச்சுப்பாரு, நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன்னா இல்லை உண்மை என்னன்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு செகண்ட் அவன் மேலே கை வச்சுட்டு பீட் அமைதியாக யோசிக்கிறான். அவன் தான் யாரையும் தொட்டு பார்த்தானா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடல. ஒரு செகண்ட் அவனை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பட் அவனுக்கு எதுவும் தெரில போல், இவன் எதுவுமே தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன உனக்கு எதுவும் தெரியுதா, நான் உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் கேட்குறான். இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு பீட்டும் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பூல்குள்ளே மேட்ரு பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஸோ அங்கே டீப்பாக மேட்ரு தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பீட்டுக்கிட்டே கிறிஷ்கிட்டே இது நான் எதிர்பார்க்கல. ஸோ அப்புறம் அவங்க 2 பேரோட ரொமான்ஸு அப்படியே டீப்பாக போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி அது ஒரு பக்கம் டீப்பாக போகும்போது இன்னொரு டவுட் வேறு வருது சாருக்கு. ஒரு டைம் 2 பேரும் மேட்ரு பண்ணால் அது ஒன் நைட் ஸ்டாண்ட், இப்போ செகண்ட் டைம் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி பீட் கேட்குறாங்க. அதுக்கு கிறிஷ் அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஹவர்ஸில் நான் ரிசர்ச்சராக மட்டும்தான் இருப்பேன், பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட செக்ஸ் பார்ட்னராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு பீட்டு எனக்கும் ஓகே தான், இல்லை உனக்கு இதை வேறு மாதிரி சொல்லணும்னு தோணுச்சுன்னா வேறு மாதிரி சொல்லு, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்க எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், என்ன நான் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் சொல்கிறாங்க. பீட்டுக்கு அப்படியே அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான், எதுவுமே பேசவே இல்லை கொஞ்ச நேரம். எனக்கும் இது ஓகே தான், ஆக்சுவலி எனக்கு இது பிடிச்சிருக்கு, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பீட் கேட்குறான். பிடிச்சிருக்கு, பட் லாஜிக்கே இல்லைனாலும் இது நமக்கு தேவைன்னு தோணும்போது இருந்தால் ஒன்றும் தப்பில்லை, அதாவது ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேருக்கு இடையில மேட்ரு மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கவுச்சில் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க ஹக்கி பண்ணிட்டு. உடனே நம்ம கிறிஸ் பையன் பீட்டு தூங்கிட்டானான்னு செக் பண்ணுறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்க வேகமாக மேலே போகிறான். அவனோட
அவனோட ரூமில் போய் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஏதோ செக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணான். பாஸ்வேர்டு வேறு போட்டிருக்கு. லாகின் பண்ணவே முடியல. யோசிச்சுக்கிட்டே இருக்க பக்கத்தில் வேவோட ஃபோட்டோ இருக்குது. வேவோட ஃபோட்டோ பார்த்தோன்னே ஒரு வேளை டேட் ஆஃப் பர்த்தாக இருக்குமோன்னு அதில் ஏதோ ரிலேட்டடாக இருக்கும்னு சொல்லி அதையும் போட்டு பார்க்குறான். போட்ட உடனே அந்த கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இவனுக்கு எப்படி வேவோட டேட் ஆஃப் பர்த் தெரியும்னு எனக்கு தெரியல. மேபி இவன் தான் வேவாக இருப்பான்னு தான் எனக்கு இன்னுமே டவுட்டு. இன்னுமே இவனை கிறிஸ்டின்லாம் என்னால் நம்ப முடியல. இவன் கண்டிப்பாக என்னோட வேவாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அந்த சிஸ்டம்மை. அதுக்குள்ளே அந்த சென் ஃபேமிலியில் இருந்தவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இவன் பார்த்துட்ருக்கான். எதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணுறாங்கிறது தெரியல. அவனுக்கு தெரியாமல் வந்து பண்ணுறான்னா கண்டிப்பாக இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு தேவையான நோட்ஸ் எது கிடச்சிதான்னு தெரில. லாகின் பண்ணதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காதபடி அப்படியே கீழே வந்துட்டான். கண்டிப்பாக இவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்னு போக போக தான் தெரியும். ஸோ அடுத்த சீனில் நம்ம கென்டா பையனை தான் காட்டுறாங்க. கென்டாவும் பீட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கெமிக்கலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கெமிக்கல் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து வாங்கியிருக்காங்க. இதில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. இதில் யாரோ ஒருத்தர் வேணும்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது டோனியாக தான் இருக்கும்னு தெரியுதுன்னு சொல்ல டோனியோட இடத்துக்கு இவனால் போக முடியாதுல்ல. அந்த கெமிக்கலை கையில் வச்சுட்டு கென்டா யோசிச்சிட்டே இருக்காங்க. சேம் டைம் அடுத்து பேப் தான் காட்டுறாங்க. பேப் மார்னிங் எந்திரிச்ச உடனே சார்லியை தேடிட்டு வர சார்லி இவன்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக போய் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேப் சார்லி கிட்ட கேட்குறான், நீ லேபுக்கு போகலையான்னு. அதுக்கும் அவன் எந்த பதிலுமே சொல்ல அமைதியாக இருக்கான். இவனுக்கு புரியுது, நேற்று நைட்டு வெள்ளிக்கிட்ட இவன் பேசிகிட்டு இருந்தனால தான் அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, நான் ஈவினிங் தான் போவேன், நீ கேரேஜ் போகலையான்னு சொல்லி கேட்க, போகணும் ஏன் மார்னிங் என்னை எழுப்ப வரல, குட் நைட் கீஸ் குட் மார்னிங் கீஸ் எதுவுமே தரல, நேற்று நைட்டு என்ன ஹக் பண்ணியும் படுக்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு தோணுச்சு அதனால தான் விட்டுட்டேன்னு சொல்லி லேப்டாப் எடுத்து அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான். எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்க, இல்லை அந்த வில்லினால தானே அப்படின்னு சொல்லி பேப் கேட்க சார்லி எதுவும் பேசல. எதுக்கு இந்த மாதிரி இருக்க சார்லி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியே உங்களுக்கு முக்கியம்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நீ பேசாத, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இங்கே பாரு எனக்கு என்னமோ நானாக வின் பண்ணாதான் பிடிக்கும், அவன் விட்டு கொடுத்து நான் வின் பண்ண மாதிரி இருக்குது, அதை பற்றி தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு எதுவும் இல்லை, ஓகே விடுங்க எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறது உனக்கு புரியாதா, சொல்கிறது புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பேப் பேச ட்ரை பண்ணான். பட் சார்லி எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கான். சார்லி ப்ளீஸ் நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அவன் அந்த பக்கம் போக ஓடி வந்து பின்னாடி ஹக் பண்ணிட்டான். பாப்பா ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் உன் கூட ஒன்றா இருக்க, ஆனாலும் நீ கோவப்பட்டுட்டே இருக்க, உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேப் அவனை ஹக் பண்ணிட்டு பேச, ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, எனக்கு அந்த வில்லையே எப்பயுமே பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சரியா, எனக்கு எப்பயுமே நீ மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, நான் ஜெலஸ் டைப்பாக இருக்க விரும்பல, பட் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேப் கிட்ட போய்கிட்டே இருக்கான் சார்லி. அந்த ஃபோட்டோ இதுக்கு 2 பேரும் ஒன்றா எடுத்தீங்க, நான் வேணும்லாம் எடுக்கல, அவன் தான் என்னை பிடிச்சி இழுத்து ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்ல, அப்பயும் சார்லிக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. பட் அது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான். அவ்வளோ நேரம் அப்படி முன்னாடி போயிட்டே இருந்தவன் இப்போ டக்குன்னு வெளியே அந்த பக்கம் போகிறான். பாப்பா ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறான். அதுதான் உண்மை, உண்மையாகவே அதுதான் உண்மை, வேறு எதுவும் கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான், அம்மாவுக்கு இந்த அப்பா மட்டும்தான் பிடிக்கும், வேறு யாரையும் பிடிக்காது, இந்த மாதிரி அம்மா ஏதாவது தப்பு பண்ணால் அம்மாவை நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க, ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான். சொல்லு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், இனிமேல் எந்த தப்பும் நடக்காது ப்ளீஸ்ன்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ் பண்ணுறக்காக கையை நீட்டுறான். அதை பார்த்தோன்னே சார்லி அப்படியே மனசு மயங்கி போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஓகேடா நீயே சத்தியம் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவனும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் கன்வின்ஸ் ஆக எப்பயும் போல் 2 பேரும் ஒரு கிஸ்ஸை பண்ணிக்கிறானுங்க. அவங்க வேலை அதோட முடிய அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம கென்டா பையன் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்க, பின்னாடி 4-5 ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. நல்லா மாட்டிக்கிட்டான். டோனியை கண்டுபிடிக்க போய் ஏதோ மாட்டிட்டான் போல், அதை பற்றி டீப்பாக காட்டல, பட் அவங்கிறது தப்பிச்சு வரதை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. சுற்றி எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க கையில் கண்ணோட. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே கென்டா நின்றுருக்க, திடீர்னு பார்த்தா அங்கே இன்னொரு கார் வருது. அந்த கார் அப்படியே கென்டாவை சுற்றி வளைச்சு வருது. அந்த காருக்குள்ளே இருக்கிறது நம்ம கிம்மு பையன். கிம்மை யாருமே அந்த இடத்துல எதிர்பார்க்கல. அவன் அப்படியே அந்த காரை சுற்றிக்கிட்டே இருக்க, சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். காரில் லைட்டாக அவங்கள இடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. எல்லாரும் பயந்து அந்த பக்கம் போயிட்டே இருக்க, ஒரு வழியாக கென்டாவை காருக்குள்ளே ஏறிடான்னு சொல்ல அவனும் காருக்குள்ளே ஏறிட்டான். 2 பேரும் சேர்ந்து கார்லேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டானுங்க. ஒரு வழியாக கென்டாவை நம்ம கிம்மு சேவ் பண்ணிட்டான். அப்புறம் 2 பேரும் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ரூம்லேருந்து ஓடி வரக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா, எதுக்கு இப்படி ரிஸ்காலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கிம்மு பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க.
கென்ட்டா ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறான். இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். டோனி போய் எல்லாமே செக் பண்ணிட்டேன். அவன் ஹூமனை வச்சு தான் ட்ரையல் பார்க்குறான்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. ஸோ நானே சொந்தமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ் எங்கடாங்கிற மாதிரி தான் கென்ட்டாவை கிம்ம கேட்குறான். சரி சரி தேங்க்ஸ் அப்படின்னு மெதுவாக சொல்கிறான். என்னது காதலே விழுகாத மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறான்னு பக்கத்தில் போய் க்ளோஸாக நிற்கிறான். என்னமோன்னு கேட்ட மாதிரி இருந்தது, ஆனால் சரியாக கேட்கல அப்படின்னு பக்கத்தில் போகிறான். இப்போ என்ன உனக்குங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கென்ட்டா சொல்ல, கிம் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கிம்மிக்கிட்ட கென்ட்டா கேட்குறான். கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி அவனே இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ 2 பேர் எங்கே போனாங்கன்னு காட்டல, அடுத்தது டோனி தான் காட்டுறாங்க. டோனி கென்ட்டா வந்துட்டு போனதை ஃபுல்லாக வின்னர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி கென்ட்டா வந்திருக்கான், அவனுக்குன்னு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அப்போ கூட பார்த்தீங்களா அவன் வேணும்னே உங்களை பழி வாங்கறதுக்காக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அவன் என்னோட டார்கெட்டே கிடையாது, அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் என்னென்ன பண்ணுவான் எப்போ பண்ணுவான்னு விடு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டோனி சொல்கிறான். ஸோ பேபை வந்து இங்கே வர வைக்கணுங்கிறது என்னோட வேலை கிடையாது. இப்போ நான் பேபை பழி வாங்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். இப்போ எனக்கு பேப்லாம் அவ்வளோ தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி டோனி பேசிகிட்டே இருக்க, வின்னர் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்புறம் பீட்டு கிறிஷ் 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேர் அங்கே வீட்டில் கவுச்சிலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதே வேலை போல். நடு வீட்டில் உட்காந்து 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, கென்ட்டாவும் கிம்மும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. இவங்கள பார்த்தோன்னே கென்ட்டாவுக்கு தான் ஷாக் ஆகிடுச்சு. பீட் அப்போ தான் பார்க்குறான் கென்ட்டாவை. ஒரு நிமிஷம் இருன்னு கிறிஷ் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கென்ட்டா கிட்ட வர, கென்ட்டா எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். என்னாச்சு கென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, கென்ட்டா அப்படியே அமைதியாக ஒரு செகண்ட் கிறிஷை மட்டும்தான் பார்க்குறான். பீட் கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்ல, அது வந்துன்னு சொல்லி திரும்பி அப்படியே கிறிஷை பார்க்க கிறிஷுக்கு புரியுது. நீங்கள் எல்லாம் பேசுங்கப்பா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் போகிறேங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அந்த பக்கம், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சைடில் போகிறான். சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, கிறிஷ்க்கு எல்லாமே தெரியும், நீ அவன் முன்னாடியே சொல்லு, அவன் ஒன்றும் வெளியாள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பீட்டு. சரி ஓகே, நான் சேஸ் கம்பெனி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்த்தேன். அங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சுது டோனி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இன்னொரு குரூப் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் தப்பாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லத்தான் வந்தேன். ஸோ இது சீக்ரெட்டாக இருக்கிறது நமக்கும் நல்லதுன்னு சொல்ல, தனியாக எதுக்கு நீ இதெல்லாம் போய் பார்க்குற, நீ எனக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, அது ரொம்ப டேஞ்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி பீட்டு சொல்கிறான். பரவாயில்ல, லேட் பண்ண இன்னும் டேஞ்சர் அதிகமாகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு கென்ட்டா சொல்கிறான். எதுவுமே பேசாமல் சரி நீ என்ன தான் கண்டுபிடிச்ச அதையாவது சொல்லுன்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். டோட்டலி எல்லாத்தையுமே முடிச்சாச்சு, ஆல்ரெடி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஹார்ட் டிஸ்கில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ஓ சரி ஓகே கிம், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவன் தேங்க் பண்ணுறான். எதுவுமே பேசல, கொஞ்சம் அமைதியாக இருக்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கேளு, நீ தனியாக போய் எதுவும் மாட்டிக்க வேணான்னு கென்ட்டாவை பார்த்து சொல்கிறான். கென்ட்டாக்கு இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல, ஒரு மாதிரி கிறிஷையே பார்த்து மறைக்கிற மாதிரியே இருக்கான். அப்புறம் கென்ட்டாவும் கிம்மும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிம்மு கென்ட்டாவை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். அவன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்க, மறுபடியும் ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சாடா பீட்டு கூடன்னு சொல்லி கேட்க, நீ அவனை உண்மையாக தானே லவ் பண்ணிகிட்ருக்க சீக்ரெட்டாக, ஸோ எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு, சொல்லு உன்னோட ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட சொன்னியா இல்லையான்னு கிம்மு கேட்க, கென்ட்டா எதுவுமே பேசலை. எல்லாத்தையுமே உன் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறது அவனுக்கு சொன்னால் தானே புரியும், நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கிம் பார்க்குறான். அவனுக்கு தெரியும் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. ஸோ அப்புறம் என்ன 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, தெரிஞ்சவன் தெரியாத மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு இதே மாதிரி ஃபீலிங்ஸ் என் மேலே வரல, ஸோ அதனால் இதோடு விட்டுறது தான் நல்லதுங்கிற மாதிரி கென்ட்டா சொல்கிறான். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்ச 2 பர்சன் தான் என்னோடய லைஃப்பில் அதிகமாக இருந்தாங்க. ஒன்று டோனி, அப்புறம் பீட்டு அப்படின்னு சொல்லி கென்ட்டா அப்படியே ஃபீல் பண்ண, ஒரு நிமிஷம் இரு என்ன சொல்கிற, ஒரு நிமிஷம் இரு, அவங்க 2 பேர் தான் என் லைஃப்பில் இருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ போதும் பரவாயில்ல, இதோடு நிறுத்திடலான்னு சொல்ல, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க சரியா, ஒரு நாள் உனக்கு பிடிச்ச ஒருத்தரை நீ கண்டிப்பாக மீட் பண்ணுவேன், உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பர்சனை, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கிம்மு சொல்ல, கென்ட்டா அமைதியாக அவனை பார்க்குறான். சேம் டைம் அடுத்து பேபை தான் காட்டுறாங்க. காரில் உட்காந்து வில்லியோட ஐஜி போஸ்ட்டில் ஏதோ சீக்கிரட்டாக தேடிட்டு இருக்க, கரெக்டாக நார்த் அங்கே வரான். ஏன்டா இது போய் பார்த்துட்ருக்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு சொல்ல, சி எனக்கு அவனை பிடிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் நான் அவனை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். தெரிஞ்சுக்கணுமா, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவன்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அவனோட ஐஜியில் செக் பண்ண ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தான் பார்த்துட்ருக்கேன், ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு நார்த்து கேட்க, இல்லையே எதுவுமே கிடைக்கல, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குடா,
ஒவ்வொரு தடவையும் அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கே இது ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. அவனை ஒத்தைக்கலாம் போல இருக்குது தெரியுமான்னு நார்த்து சொல்கிறான். சீரியஸாக சொல்லணுன்னா எனக்கும் அப்படி தான் தோணுது. பட் ஏதாவது கண்டுபிடிக்கணுமேங்கிற மாதிரி பேப் சொல்லிட்டே இருக்கான். ஏதாவது பண்ண முடியுமாடா, ஏதாவது ப்ரைவேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நார்த்துக்கிட்ட கேட்க, நீ ஒன்றும் அவ்வளோ தூரம் போக வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இன்ஃப்ளூயன்சராக இருக்கான். அவன்கிட்ட வேணால் இந்த பிக்சர்ஸ்லாம் அனுப்பி அவன்கிட்ட இதை பற்றி நான் ஏதாவது கேட்குறேன், அவன் ஏதாவது சொல்லுவான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்த்து பேசிகிட்டே வர, நல்லதான் அதுவும் எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடு. ஆனால் ஒன்று, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, இது சார்லிக்கு மட்டும் தெரியக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்லி கிட்ட சொல்லிக்கலாம், ஓகேவான்னு சொல்ல, ஓகே எனக்காக வெயிட் பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக நான் உனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா சார்லி அங்கே ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். இவனுக்கு 2 பேரும் சார்லி எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா நடக்குதுன்னு சொல்ல, சீக்கிரம் வந்துட்ட போல இருக்குன்னு நார்த்தை பார்த்து கேட்க, ஒன்றும் இல்லை ஃப்யூச்சர் சாம்பியன் இல்லை, அதான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டிசிப்ளினாக இருக்க கற்றுக்கிட்டேன், புரியுதான்னு சொல்ல, நான் சொன்னது ஃப்யூச்சர் சாம்பியன் என்ன அப்படின்னு பேப் கிட்ட சொல்ல, அப்படியா நீ சாம்பியன் ஆகணுமா, ஆமாம் ஏன்டா ஆகக்கூடாதான்னு சொல்லி குச்சி விளையாண்டுருக்கான். போடான்னு சொல்லி அவனை ஒரு உதைக்க அவன் அந்த பக்கம் போயிட்டான். இப்படி இவனுங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டாங்க போல். நார்த்து தான் முதல்ல ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்கான். ஸோ நார்த்து பேப் 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க, வா சூப்பர்ப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுற, பட் சின்ன மிஸ்டேக் இருக்குடா, நான் ஆல்ரெடி அதை பார்த்துட்டேன், அதை மட்டும் பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்லிட்டே இருக்க, சரி நீ கவனிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நார்த்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கான் அந்த கேரவனுக்குள்ளே. அதாவது சார்லி வருவானான்னு பேப் பார்க்குறான். சார்லி இல்லை. மொபைல் எடுத்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு வில்லியை பற்றி பார்த்துட்டே இருக்க, கரெக்டாக சார்லி வரான். சார்லி வந்தோடனே டக்குன்னு போனாங்க வச்சுட்டு, நார்த் வா இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்ல, இன்னொரு ரவுண்டா உன் கூடயா, ஆமாம் வான்னு சொல்ல, சார்லி நீ வரையான்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கான். சரி ஓகே இவங்க 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பக்கம் போயிட்டாங்க. சார்லிக்கு பேப் ஏதோ மறைக்கிறாங்கிறது தெரியுது. அது என்னன்னு புரியல. ஒரு செகண்ட் அந்த மொபைலை மட்டும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இல்லாதப்ப அவன் செக் பண்ணாலும் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. சேம் டைம் அடுத்து பேப் தான் காட்டுறாங்க. பேப் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சார்லிக்கு ஃபோன் பண்ணுறான். நான் நைட் லேட்டாக வருவேன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வந்துடுறேன், வீட்டுக்கு வந்து ஒன்று பார்க்குறேன், ஓகேவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். ஆக்சுவலி இவன் தேடி வந்தது வில்லியை, அதை எப்படியாவது மறைக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான் சார்லி கிட்ட. பட் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணத்தான் வந்தாருங்கிறது சார்லி பையனுக்கு தெரியல. இவன் மேலே டவுட்டு போல், இவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவனும் கார் எடுத்துகிட்டு வந்துட்டான் போல். பேப் போகிறத பார்த்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு காரில் அவன் உட்காந்துருக்கான். பேப்க்கு அது தெரியல. வில்லியை பார்க்குறக்காக சார் வேகமாக உள்ளே போகிறாரு. அங்கே போனோடனே வில்லிக்கு புரிஞ்சிருச்சு, என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேப் கிட்டே கேட்க, நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, வா சூப்பர், உன்னை மாதிரி ஒருத்தரை இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு வேணும்னே வில்லி இவனை ஓட்டுற மாதிரி ஒன்று பேசிகிட்டே இருக்கான். அப்படியா, ஜஸ்ட் என்னை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். அப்படியா, ஓகே உன் கையில் இருந்த ரிங்கை கூட கழட்டி வச்சுட்டு எனக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லி அப்படியே க்ளோஸாக பேசுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என் பாய் ஃப்ரெண்டு என் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ஸ்டில் அவன் இல்லாத டைமில் கூட வேறு ஏதாவது அட்வென்ச்சர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைன் சம்திங் நியூன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, உடனே வில்லி ஒரு மாதிரி மறைச்சிட்டு, நீ இந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் சீரியஸாக தான் இருக்கேன், பட் நீ வேணும்னு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ சீரியஸாக இருக்கன்னு, அதான் நானும் சீரியஸாக உன்கிட்ட எதிர்பார்க்கலான்னு வந்துட்டேன். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை மட்டும் சொல்லு, உன்னால் என்ன என்எஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். எதுவுமே பேசாமல் வில்லி அவனை பார்த்துட்டே இருக்க, சொல்லு, நீ தான் எப்பயுமே என்னை ஃப்ளட் பண்ணிகிட்டே இருப்ப, இன்றைக்கி நான் உன்கிட்ட வரும்போது ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கு புரியலையா, ரொம்ப பயமாக இருக்கா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேப் அப்படி க்ளோஸாக போகிறான். ஃபர்ஸ்ட் நான் எப்போ ஒன்று மீட் பண்ணணும் அப்போவே எனக்கு தைரியம் அதிகமாக வந்துடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே பேப் கிட்டே க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறான். அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்க பேப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கு என்னை பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு என்ன தான் வேணும் என்கிட்ட சொல்லு, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கான் பேப். என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு இவன் வேணும்னு அவன்கிட்ட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறான். அப்படியே பேப்க்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. நீ ஆல்பா தானே, உன்கிட்ட ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, ஆமாவா இல்லையா அது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையாக உனக்கு அதுதான் வேணுமா, அதை கண்டுபிடிக்கத்தான் இவ்வளோ தூரம் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கேட்டுகிட்டே இருக்கான். பேப்னால நகரவே முடியல. அவன் கழுத்தை அப்படியே லைட்டாக அவன் பிடிச்சே இருக்கான். இங்கே பாரு, எனக்கு தேவையானது அதுதான், ஒழுங்காக சொல்லிடு, நான் தெரிஞ்சுக்கணும், உனக்கு உண்மையாக என்கிட்ட என்ன தான் வேணும் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேப் கேட்குறான். அப்படியே அவனை தள்ளி நிற்க வச்சுட்டு இவன் அவன்கிட்ட ஓவராக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். விடு, என்ன பண்ணுற, விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் விடுற மாதிரி தெரியல. லைட்டாக அவன் போட்டிருக்க டவலை டக்குன்னு ரிமூவ் பண்ணி விட்டுட்டான். இவன் ரிமூவ் பண்ண நேரம்னு பார்த்து டென்ஷனாக பேப் ஒரு
பக்கம் கத்திக்கிட்டே இருக்கான். பட் பேபு கத்துனதெல்லாம் சார் கேட்காம சார்லி சார் வந்து நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து பார்க்குற சார்லிக்கு என்ன தோணும், 2 பேர் மேட்ரு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் தோணும். ஸோ அதுதான் அங்கே நடந்துட்டு இருந்தது. சார்லியை பார்த்தோன்னே பேப் சார்லி சார்லின்னு சொல்லி ஒரு கத்த முறைச்சிக்கிட்டே சார்லி நிற்கிறான். அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.